பார்த்துடலாம் இப்போ. ஸோ ஒரு கண்டென்ட் அனுப்பிச்சு நாங்கள் அப்படியே செக் பண்ணிக்கலாம். ஓகே, கீவேர்ட்ஸ் வந்து SEO கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், SEO ட்ரைனிங், அட்வான்ஸ் SEO கோர்ஸ், SEO ட்ரைனிங், பெஸ்ட் SEO, URL SEO, ஆமாம் SEO கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். இது எல்லாம் ஸ்மால் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஓகே சார். ஏன்னா URL வந்து கேஸ் சென்சிட்டிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் தான் இருந்தது. ஒரு நானும் செக் பண்ணி ஜென்ரலே கேஸ் சென்சிட்டிவ் பார்த்து எனக்கு தெரியும். அப்படின்னா என்னன்னா, நீங்க SEO கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா அந்த கேபிட்டல் லெட்டர் அடிச்சாதான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் URL வெப்சைட் ஜென்ரலி கேஸ் சென்சிட்டிவ். இப்போ இவங்க இந்த மாதிரி நம்ம URL கிரியேட் பண்ணிட்டோம்னா எல்லாரும் இப்படி அடிப்பாங்கன்னு தெரிய முடியாது. எல்லாருமே டைரக்டா இப்படி அடிப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால ஸ்மால் லெட்டர்ஸ் போட்டுக்கோங்க. டைட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுங்க, 70 கேரக்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரலாம். முடிஞ்சா கம்பெனி நேம் அந்த மாதிரி நீங்க கொடுத்து பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து இவ்வளவு வரக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரணும். 240 கேரக்டர்ஸ் பக்கம் கொடுக்கலாம். ஸோ அப்போ நீங்க வேற ஏதாவது கீவேர்டு கூட உள்ள கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க அதுக்காக தான் நீங்க பார்க்கணும். நீங்க காம்படிட்டர் பாருங்கன்னு நான் சொல்றது தான். SEO கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு நீங்க போடுறது தான். இவங்களே எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு கம்பெனி தான். இவங்களோட URL சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், அப்புறம் SEOன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, SEO கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் வித் லைவ் ப்ராஜெக்ட் சர்டிஃபிகேஷன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு கீவேர்டு கொண்டு வந்துக்கலாம். வித் பிளேஸ்மெண்ட் அது ஏதாவது இந்த இடத்துல பாருங்க இவங்க எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் தான் இங்கே உங்களுக்கு வரும். ஸோ வெறும் SEO கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் போட்ட டிஸ்கிரிப்ஷனில் யாரும் பெருசாக நம்மளை கூப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் கூகுளில் ஏதாவது காம்பினேஷன் எடுத்து போடும், நம்ம பேஜில் இருக்கிறத எடுத்து போடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால கொஞ்சம் எலாபரேட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் ட்ரைனிங் வித் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிளாஸ் பில்ட் யுவர் கெரியர் நான் படிச்சு பார்க்குறேன். அபவுட் த கோர்ஸ் SEO கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இன்க்ளூட்ஸ் இது கோர்ஸ் ஹைலைட்ஸ். இந்த இது பாத்தீங்கன்னா இது அப்படியே AI அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருங்க. நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் சொல்ல வரேன். நீங்க மோஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதான் கொடுத்துருப்பாங்க, இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கரிக்குலம், ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்போசர். இந்த இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கரிக்குலம் AI கொடுக்குற கண்டென்ட் மாதிரி ஆயிரும். ஸோ அதை கொஞ்சம் பார்க்கணும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் மோஸ்ட்லி இந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது ஜென்ரலா இருக்கிற கண்டென்ட் அவாய்ட் பண்ணிக்கணும். ட்ரெயினர் அப்படின்னா ட்ரெயினர் ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஹி நோஸ் SEO, இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாரும் கொடுக்குற ட்ரெயினர் மோகன் குமார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், கிளைண்ட் ப்ராஜெக்ட் பண்றாரு, இவர் இவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் கிளாஸ் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஏதாவது நம்ம கொடுக்குறப்ப தான் நம்மளோட இது ரேங்கிங் யூஸ் ஆகும். மொத்தமா ட்ரெயினர் இது அப்படின்னு கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கணும். கோர்ஸ் ஸ்னாப்ஷாட் இது ஓகே, டியூரேஷன் ட்ரைனிங் இதெல்லாம் ஓகே. ஹூ இஸ் திஸ் ஃபார் இது ஓகே. லுக்கிங் ஃபார் SEO careers. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போடலாம். பர்டிகுலராக நம்ம SEO எழுதுறதுனால SEO ஆர்கானிக் வெப்சைட் க்ரோத், மேனேஜிங் ஆன்லைன் பிராண்ட்ஸ் இதெல்லாம் ஓகே. வாட் யூ வில் கெயின், ஆவரேஜ் சேலரி போட்டிருக்காங்க. சிலபஸ் ஓவர்வியூ, ஆன் பேஜ் இது, ஆஃப் பேஜ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுவும் ஓகே தான். ஓகே, இன்னும் கொஞ்சம் அதில் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ட்ரெய்னர் ப்ரொஃபைல் அதெல்லாம் மிஸ் ஆகுது சார். அதெல்லாம் மிஸ் ஆகுது. சரி, நான் பார்க்குறேங்க. அதெல்லாம் என்ன காமனாக தான் இருக்கும். அதெல்லாம் ரிவ்யூஸ் காமனாக இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குங்கிற சொல்லிட்டாங்க, சேலரி சொல்லிட்டாங்க. பார்த்துட்டு அப்ளை பண்ணிடுறாங்க. இது ஓகே சார். கொஞ்சம் சேஞ்சஸ் போட்டு நானே பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறேன். என்ன பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தேன். கூகுள் ஆட்ஸ்
சரி. ஓகே. நம்ம வந்து இன்னைக்கு எடுக்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆன் பேஜ் டெக்னிக்கல் எல்லாத்தையும் நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆஃப் பேஜ் எஸ்இஓ நான் வேணா இங்க தனியா போட்டுருங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு என்ன அப்படின்னா, நம்மளோட லிங்கை வந்து வேற சில வெப்சைட்ஸ்ல கொண்டு நம்ம ப்ரொமோட் பண்றது. ஸோ நம்மளோட லிங்க் அப்படிங்கிறது என்னது? appincoimbatore.com இல்லை appincoimbatore.com/SEO course in கோயம்புத்தூர். அப்போ இந்த மாதிரி லிங்க்ஸை கொண்டு போய் வேற வேற வெப்சைட்ல கொண்டு நம்ம ப்ரொமோட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூகுள் வந்து பாக்குறாங்க. கூகுள் ஒரு சர்ச் என்ஜின் வந்து பாக்குறாங்க. சரி, ஓகே, ஆப்பினோட யூஆர்எல் வந்து பல இடத்துல யூஸ் ஆகுது, வேற வேற வெப்சைட்டுக்குள்ள இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்ப இவங்க கொஞ்சம் பாப்புலரான ஒரு ஆளாட்டு இருக்கு, அதனாலதான் இத்தனை வெப்சைட்ல அவங்களோட இங்க இருக்கு. அப்ப நம்ம பாப்புலர் ஆனதை கொஞ்சம் காமிக்கிறதுக்கு நம்மளுக்கும் நல்லது, யூசருக்கு நல்லது அப்படின்னு கூகுள் யோசிக்கிறாங்க. கூகுள் வந்து அதை 200 விதமான ஃபேக்டர்ஸ் யோசிக்கிறாங்க. நம்ம ஒரு 30 to 40 பேராமீட்டர்ஸ் ஆன் பேஜ்ல பார்த்தோம். அதுல ஒன்னாவது இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படிங்கிறத இருக்கிறாங்க. அப்போ ஆஃப் பேஜ் எஸ்இஓங்கிறது என்னது? நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் வந்து வேற சில வெப்சைட்ஸ்ல இருக்கிறத கூகுள் வந்து விரும்புறாங்க. அப்போ பிளேசிங் அவர் வெப்சைட் links in another website. ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். பிளேசிங் அவர் வெப்சைட் இன் another வெப்சைட் லிங்க். ஸோ இது எங்க நீங்க பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ facebook.com, instagram.com. இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்கு பாத்தீங்களா? இன்ஸ்டாகிராம்னு இருக்கு. இங்க நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட வெப்சைட்டை லிங்க் வந்து இங்க ஒரு லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். விசிட் அவர் வெப்சைட் appincoimbatore.com. அப்ப நம்மளோட appincoimbatore லிங்க் வந்து எங்க இருக்கு? இன்ஸ்டாகிராம்குள்ள இருக்கு. இதுதான் பேக் லிங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆர் ஆஃப் பேஜ் எஸ்இஓ நம்ம சொல்றோம். அப்ப இது மாதிரி எத்தனையில் இருக்கணும்னா நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான வெப்சைட்ல கொண்டு போய் நம்மளோட பிரசன்ஸை காமிக்கணும். அப்ப அதிகமா காமிக்க கூகுள் என்ன நினைக்கிறாங்க? ஓகே, இவங்க கொஞ்சம் பாப்புலரான ஆளு அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, ஓகேங்க. பாப்புலரான ஆள் அப்படிங்கிறப்ப ரெண்டு தான் நம்ம பிரிக்கலாம். இப்ப மோகன்குமார் வந்து எனக்கு வந்து இங்க ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, புரிஞ்சுக்கலாம். 100 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அது வந்து பெரிய ஆளுகள்லாம் இல்லை, நார்மலா என் கூட படிச்சவங்களோ இதை பழக்கம் விட்டவங்களோ ஒரு 100 பேர் இருக்காங்க. ஃபைன். கூகுள் வந்து என்ன நினைக்குது? இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குது. 100 பேர் இருக்கிறாங்க, ஓகே சூப்பர், டிக் மார்க் அடிக்குது. ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு இதுல வந்து ரக்ஷனா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. யாருன்னா அவங்க கோயம்புத்தூர் லெவல்ல ஃபேமஸ் ஆனவங்க. ஓகேங்களா? மோகன்குமாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூர்ல, ஃபேமஸ் கிடையாது, ஆனா 100 பேர் இருக்காங்க. கரெக்ட். மோகனோட லிங்க் வந்து எல்லா 100 பேஜ்ல இருக்க மாதிரி கணக்கு. ரக்ஷனாக்கு வந்து ஒரு 100 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா கோயம்புத்தூர் லெவலில் கொஞ்சம் ஃபேமஸான ஆளுங்க. அப்போ ரக்ஷனாக்கு வந்து இன்னும் பாப்புலாரிட்டி அதிகமாகும். அந்த 100 பேர் தெரிஞ்சவங்களும் இவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு கொஞ்சம் ரக்ஷனாக்கு கொஞ்சம் பாப்புலாரிட்டி கூகுள் போடுறாங்க. இப்போ அபிநயா எடுத்துக்குவோம். அபிநயாக்கு வந்து ஒரு 50 பேர் தான் பாப்புலர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா அந்த 50 பேரும் இந்தியா லெவல்ல ஃபேமஸ். ஸோ குவான்டிட்டி 100 கிடையாது, ஆனா ஃபேமஸ் வந்து இந்தியா லெவல்ல ஃபேமஸ். அப்ப கூகுள் என்ன பாக்குறான்? மோகன்குமார் 100 இடத்துல வச்சிருக்கான், பெருசா இல்ல. ரக்ஷனா 100 இடத்துல வச்சிருக்காங்க, கொஞ்சம் பாப்புலரா இருக்காங்க. அபிநயா வந்து 50 இடத்துல வச்சிருக்காங்க, ஆனா அத்தனை பேரும் இந்தியா லெவல்ல ஃபேமஸ். அப்ப நான் யாருக்காச்சும் வந்து கூகுள் ரெக்கமெண்ட் பண்ணணும், இவரை போய் பாருங்கன்னு நான் சொல்றப்ப கூகுள் வந்து யாரை காமிக்கிறான்னா மோகன்குமாரா, ரக்ஷனாவா, அபிநயாவை காமிப்பாங்களா, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பாரு. ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அது வேற. பட் ஜென்ரலா யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? அபிநயாவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 50 பெரிய ஆளுகளை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரக்ஷனாவும் அபிநயாவும் இந்த இடத்துல வரலைன்னா மோகன்குமார் குவான்டிட்டியில சூப்பர் அப்படிங்கறது மட்டும்தான் கூகுள் பார்க்கும். ரக்ஷனா வந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டி பாக்குறாங்க, கொஞ்சம் இல்லை குவாலிட்டி பாக்குறாங்க. இந்த ரெண்டு கம்பேரிசன்ல ரக்ஷனா பெட்டர். அபிநயா வந்தப்ப குவான்டிட்டி கம்மியா தான் இருக்கு, ஆனா குவாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி பேஸ் பண்ணி ஒரு ஆஃப் பேஜுக்கு ஒரு மார்க் போடுறாங்க மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நான் சொல்லுவேன். இப்போ குவாலிட்டி அப்படிங்கிறப்ப சொன்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ள நம்மளோட லிங்க் இருக்கு. அப்போ இன்ஸ்டாகிராம் எவ்வளோ பெரிய ஆளு வேர்ல்டு ஃபுல்லா, ரொம்ப ஃபேமஸான ஒரு வெப்சைட்.
அந்த வெப்சைட்ல நம்மளோட லிங்க் இருக்கணும்னு கூகுள் யோசிக்கிறான். அடே இன்ஸ்டாகிராமே ஒரு பெரிய ஆள். அவங்களோட வெப்சைட்ல இவங்க இருக்காங்கன்னா, இவன் பெரிய ஆள். அப்படிங்கிற ஒரு இதுக்கு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்னவெல்லாம் டிஃபரன்சியேஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆஃப் பேஜ் எஸ்இஓனா பிளேசிங் அவர் வெப்சைட் லிங்க்ஸ் இன் அனதர் வெப்சைட் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டாங்க. இப்போ அந்த வெப்சைட் லிங்க் நம்ம பிளேஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் வெப்சைட்ல பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா லெட்ஸ் ஒரு 6 மார்க் சும்மா ரேட்டிங் போடுங்க. இப்போ கூகுள் வந்து நம்மளுக்கு ஒரு மார்க் கொடுக்குறான், ரேட்டிங் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப் இன் வெப்சைட் பாப்புலரான வெப்சைட்ல லெஸ் பாப்புலர் வெப்சைட் ஒரு 4 மார்க் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் லிங்க் இருக்கு அப்படிங்கிறதுனால 4 மார்க். இப்போ பாப்புலரான வெப்சைட்ல வைக்கிறாங்க. இப்போ 6 மார்க். இப்போ சேம் லெஸ் பாப்புலர் வெப்சைட்ல தான் வைக்கிறாங்க. டூ ஃபாலோ நான் என்னன்னு சொல்றேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு 7 மார்க் கொடுக்குறாங்க. இந்த டூ ஃபாலோனா என்ன அப்படின்னா நான் லெஸ் பாப்புலர் கன்சிடர் இன்ஸ்டாகிராமில் வந்து பாப்புலர்னு வச்சுட்டிங்கன்னா லெஸ் பாப்புலர் வந்து இன்னொரு வெப்சைட் நம்மளோட இதுலேயே இன்னொன்று என்ன இருக்குது ஈத்தர் சர்வீசஸில் நம்ம வைக்கிறோம். அப்போ ஈத்தர் சர்வீசஸில் வச்சா 4 மார்க்கு. ஆனால் ஈத்தர் சர்வீசஸில் வச்சுட்டு வித் டூ ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்லை வித் டிராஃபிக் வச்சுக்கோங்க. அதாவது அந்த லெஸ் பாப்புலர் வெப்சைட்லேருந்து நம்மளுக்கு கிளிக் பண்ணி நம்மளுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 6 மார்க் போடுவோம். 6 7 வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் எல்லாம் புரிஞ்சுங்களா? ஈத்தர் சர்வீசஸ்ல நம்ம வைக்கிறோம். ஈத்தர் சர்வீசஸ்ல வச்சு வைக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. ஆனால் வச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு லிங்க் அங்கிருந்து கிரியேட் ஆகுது. ஆனால் அப்படி கிரியேட் ஆனால் 7 மார்க் போடுறாங்க. இப்போ லெஸ் பாப்புலர் வெப்சைட் வித் டூ ஃபாலோ. டூ ஃபாலோனா என்ன அப்படின்னா இப்போ ஈத்தர் சர்வீசஸ் ஒரு மார்க் வாங்கியிருப்பாங்க கூகுள்கிட்ட. பொதுவாக அந்த வெப்சைட்டுக்குன்னா அந்த பிஏடிஏ இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மார்க் வாங்கியிருப்பாங்க. ஸோ அங்கே அவன் என்ன சொல்றான்னா அந்த கிரெடென்ஷியல்ஸை பாஸ் பண்ணுவாங்க. டூ ஃபாலோ அப்படிங்கிறத நான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஈத்தர் சர்வீசஸ்க்கு எந்த அளவுக்கு நேம் வாங்கியிருக்கோ என்னோட நேமே சேர்த்து உங்களுக்கு நான் அனுப்புறேன். அன்னைக்கு நான் சொன்னதில்ல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்து இங்கே ஓப்பன் பண்ணார்னா பண்ணிட்டு இங்க எல்லாரும் படிங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னாவே அவரோட கிரெடென்ஷியல்ஸும் சேர்த்து பாஸ் பண்றாரு. அப்ப எனக்கு வந்து மார்க்கெட் இன்னும் பயங்கரமா போகும். ஓபன் பண்ணிட்டு கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் நான் பாஸ் பண்ணல, ஜஸ்ட் ஓபன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் மார்க் குறையும். ஸோ அதே மாதிரிதான் லெஸ் பாப்புலர் வெப்சைட் அப்படின்னா கம்மியானது. ஆனா அங்கிருந்து ஒரு டிராபிக் நம்மளுக்கு வருதுன்னா 7 மார்க் போடுறாங்க. வித் டூ ஃபாலோவோட, அதாவது அதோட கிரெடென்ஷியல்ஸும் சேர்ந்து வருது. அதர் வெப்சைட் கிரெடென்ஷியல்ஸும் சேர்ந்து வருது அப்படின்னா லெட்ஸ் சே 9 மார்க் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு சினாரியோ லெஸ் பாப்புலர் வெப்சைட் தான் வித் டூ ஃபாலோ பிளஸ் டிராபிக். ஒரு 8 மார்க் நம்ம போடுறோம், இங்கே 9 மார்க் நம்ம போடுறோம். அப்போ அதே லெஸ் பாப்புலர் வெப்சைட் வித் டூ ஃபாலோ வித் அது கிளிக்கும் வருது, கிரெடென்ஷியல்ஸும் பாஸ் ஆகுது. அந்த சைட்டுக்கு போறவங்க கிரெடென்ஷியல்ஸோட இல்லாம ஒரு டிராஃபிக்கும் கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டுக்கும் வர்றாங்க. அப்போ 9 மார்க். இப்போ அதே இது லெஸ் பாப்புலர் வெப்சைட் வித் டூ ஃபாலோ பிளஸ் டிராஃபிக் பிளஸ் ஆவரேஜ் ஸ்பெண்ட் டைம் குட் அப்படின்னா நான் சொல்றேன் என்னன்னு லெட்ஸ் சே 10 மார்க்ஸ் போடுறாங்க. அதாவது ஈத்தர் சர்வீசஸ்ல இருந்து அவங்க கொடுக்குற லிங்க்ல டூ ஃபாலோ அப்படிங்கிற ப்ராசஸ் எடுத்துட்டு வருது. அந்த டிராஃபிக்கும் அங்கிருந்து ஒருத்தன் கிளிக் பண்றாங்க,
ஆப்பின் சைட்டுக்கு வர்றாங்க, வர்ற வரைக்கும் 9 மார்க் போட்டாங்க. ஆனா வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதாவது நல்ல நேரம் ஒரு 3 மினிட்ஸ், 2 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் இப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா 10 மார்க் தர்றாங்க. இப்ப இதுல வந்து என்ன ஆகும், வந்த உடனே போயிடுறாங்க. அங்கிருந்து வந்தாங்க, டிராபிக் 9 மார்க் ஆயிடுச்சு, வந்த உடனே போயிட்டாங்கன்னா மேபி 9ஓட விட்டுருவாங்க. ஆனா வந்ததே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, குட் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா 10 மார்க். அப்ப நீங்க ஒரு 10 மார்க் வாங்கணும், ஆஃப் பேஜ் எஸ்இஓல வாங்கணும் அப்படின்னா இல்லைங்க, இங்க வந்து இன்னும் கூட போட்டுக்கலாம். இங்க 10 வராது, நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். வித் 6 6 7 8 9 ஆவரேஜ் நல்லா ஸ்பெண்ட் பண்ணாலும் இது எதுக்கு, லெஸ் பாப்புலர் வெப்சைட், மீடியம் விட்டுருவோம். அடுத்தது இதே இது பாப்புலர் வெப்சைட். நான் இன்ஸ்டாகிராம்ல இப்ப பேஸ்ட் பண்ணேன்னு பாத்தீங்களா, ஏன்னா பாப்புலர் பெஸ்ட் இங்க லெஸ் பாப்புலர் 4 மார்க் அப்படின்னா இங்க எனக்கு மேபி ஒரு 6 மார்க் கொடுப்பாங்க. லெஸ் பாப்புலர் வெப்சைட் நம்ம இந்த இதை எடுத்துடலாம், இங்க வேண்டியது பாப்புலர் இங்க தனியா பேசலாம். பாப்புலர் வெப்சைட் வித் டிராபிக்கோட வருது அப்படின்னா 6ங்கிறது இங்க 7 அப்படிங்க பண்ணணும். பாப்புலர் வெப்சைட் வித் டூ ஃபாலோவோட வருது அப்படின்னா 8 மார்க் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ பாப்புலர் வெப்சைட் வித் டிராபிக் அண்ட் டூ ஃபாலோ அப்படின்னா 9 மார்க் கொடுப்பாங்க. ஸோ பாப்புலர் வெப்சைட் வித் டிராபிக் டூ ஃபாலோ ஆவரேஜ் ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னா 10 மார்க் கொடுப்பாங்க. அப்ப இங்க அதே கண்டிஷன்ஸ் எல்லாம் நடக்குது, ஆனா 9 மார்க் தான். இங்க 10 மார்க் வருது, ஏன்னா இந்த வெப்சைட்டும் பாப்புலர் அப்படிங்கிறத நம்ம. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இது இந்த இதை வச்சு நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, பாப்புலர் வெப்சைட்ல நீங்க எந்த லிங்க் பிளேஸ் பண்ணாலும் மினிமம் பாப்புலர் இதுல பிளேஸ் பண்ணீங்கன்னா ஒரு 6 மார்க் கிடைச்சிடும். அதுவே டிராபிக் அங்கிருந்து நம்மளுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகி வருது அப்படின்னா 7 மார்க் கிடைக்கும். பாப்புலர் வெப்சைட் வித் டூ ஃபாலோ, அவங்களோட ஃபாலோ கிரெடென்ஷியல்ஸும், அதாவது அவங்க நல்ல மார்க் வாங்கினதெல்லாம் நம்மளுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா 8 மார்க் கிடைக்கும். வித் டிராபிக்கோட வருது அப்படின்னா 9 மார்க். சரி, டூ ஃபாலோவர் கொடுத்தாவே ஒரு மார்க், நம்ம வந்து டிராபிக் வரணும்னு கிடையாது. ஆனா வித் டிராபிக்கோட வந்தா 9 மார்க், வந்து ரொம்ப நேரம் நம்மளோட ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா 10 மார்க். இது வந்து நான் சும்மா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப நீங்க ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான். ஹவு பாப்புலர் இட் இஸ், டிராபிக் அங்க இருந்து வருமா, டூ ஃபாலோ அவங்களுக்கு இருக்கா, டூ ஃபாலோ கூட டிராபிக் வருதா, வந்தவங்க கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்மளோட பேக்லிங்க் எடுத்துக்கோம். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் நான் போடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர்னு ஒரு டூல் போட்டங்காட்டி உங்களுக்கு நான் அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன், அதோட இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த பேக்லிங்ஸ் எவ்வளோ இதெல்லாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிய வரும். ஸோ இவங்க வந்து 2.08 மில்லியன் அவ்வளோ பேக்லிங்ஸ் வந்து வச்சிருக்காங்க, 21,000 டொமைன்ல வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா மீடியம், இப்போ நேற்று கூட ஒருத்தங்க எழுதுனாங்க, அந்த ரிப்போர்ட் எடுத்து நான் உங்களுக்கு ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க நம்ம இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ விக்கின்னு ஒருத்தர் medium.comல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏதோ ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல லிங்க் பிளேஸ் பண்ணியிருக்காரான்னு பார்ப்போம். பிளேஸ் பண்ணியிருக்காரா, ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கீழே பாருங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி கோயம்புத்தூர் அப்படிங்கிறத பிளேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ medium.com எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனது, அதில் இப்படி தான் போய் மேனுவலில் கண்டுபிடிக்கணும். அதோட பிஏடிஏ பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஃபேமஸ்ங்கிறது தெரியும், பாப்புலராக இல்லையான்னு. ஸோ
ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அந்த டூல் யூஸ் பண்ணி பார்க்கணும். இல்லை ChatGPTல போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் நம்மளுக்கு ஒரு லிங்க் இருக்கா? ஓகே, பாப்புலரான வெப்சைட். நம்ம என்ன பார்த்தோம்? பாப்புலரான வெப்சைட் மீடியம்ல 6 மார்க் நம்மளுக்கு வருது. அடுத்தது வித் டிராஃபிக் வருதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது நம்ம போய் எதில் பார்க்கலாம் அப்படின்னா கூகுள் அனலிட்டிக்ஸ்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ அந்த டூலில் போனீங்க அப்படின்னா நான் அந்த டூல் எப்படி இருக்குங்கிறத தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த டூலில் போனீங்கன்னா எங்கேருந்து விசிட்டர்ஸ் வருதுன்னு ஓரளவுக்கு ட்ராக் பண்ண முடியும். ஸோ அது மூலமாக வந்திருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். ஒருவேளை வந்திருந்ததுன்னா இது, வரல அப்படின்னா 6 மார்க்கோட இருக்கும். இது டூ ஃபாலோவா இல்லையா எப்படின்னா மேனுவலில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இந்த medium.com போனீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல லிங்க் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி கோயம்புத்தூருக்கு அது டிராஃபிக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போதான் டிராஃபிக் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல நோ ஃபாலோவா டூ ஃபாலோவானா ரைட் கிளிக் பண்ணி இந்த லிங்க் எங்கே வச்சிருக்கீங்களோ அந்த ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட், இது ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம போட முடியும். இல்லை அந்த வெப்சைட்ல பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி வேற யாராச்சும் ஒரு லிங்க் எடுத்து பாருங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா இது ஹைலைட் ஆகும். இதுக்கு கொஞ்சம் மேல பாருங்க, நோ ஃபாலோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அதாவது என்னன்னா நீங்க லிங்கை பிளேஸ் பண்ணா என்னோட கிரெடென்ஷியல்ஸ் நான் பாஸ் பண்ண மாட்டேன், மற்றபடி உங்களுக்கு டிராஃபிக்கோ இல்லை அதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஏன்னா மீடியம் வந்து நிறைய பேர், நிறைய லட்சக்கணக்கான பேர் வெப்சைட் லிங்க் வைப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் அவனோட கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்கறதுனால சம்டைம்ஸ் பேட் பீப்புளும் அந்த லிங்க் வைப்பாங்க, பேட் டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும். அதனால மீடியமுக்கு கெட்ட பேர் ஆயிடும். இப்போ எப்படி அப்துல் கலாம் சார் நான் சொன்னப்ப என்கிட்ட வந்து நான் தப்பான முறையில் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா நாளைக்கு அது அப்துல் கலாம் சாருக்கு கெட்ட பேர் ஆயிடும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நோ ஃபாலோ கொடுத்துருவாங்க எல்லா வெப்சைட்டும். இதெல்லாம் பை டிஃபால்ட் நோ ஃபாலோ இருக்கும். உங்களுக்கு வேணும்னாலும் ஃபாலோ. அப்போ ஃபாலோ பண்ற வெப்சைட் அடுத்து நம்ம பார்க்கலாம். அப்போ இதெல்லாமே லிங்க். இங்கிருந்து டிராஃபிக் வருது, இப்போ வந்தோடனே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூகுள் என்ன நினைக்குது அப்படின்னா இது வந்து ஸோ இது ஒரு பாப்அப் இதுங்க, ஒரு இது லான்ச் பண்ணி கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் டில்லஸ். ஸோ என்னன்னா இதை பார்த்தாலே தெரியுது ஒரு ChatGPTல போட்டு ஒரு கிரியேட் பண்ண இமேஜஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதெல்லாம் உங்களுக்கு வருமா? ஸோ 8 hours ஃபுல் ஸ்டாக் வரும். அதனால ஓகே. ஸோ நம்ம இப்போ சொன்னபடி பார்த்தோம்னா இது நோ ஃபாலோவில் வருது. ஆனால் டிராஃபிக் இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். அதனால வந்து என்னன்னா வித் டூ ஃபாலோ கிடையாது, டூ ஃபாலோ ப்ளஸ் டிராஃபிக். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா இன்னொரு ஆப்ஷன் வரும், வித் நோ ஃபாலோ. இப்போ இந்த நம்ம ஏஷனில் எடுக்கிறேன் அப்படின்னா டூ ஃபாலோ வித் டிராஃபிக்ல 9 மார்க் வருதுன்னா நோ ஃபாலோ வித் டிராஃபிக்ல 7 இல்லை 8 ஏதோ ஒரு மார்க் வந்து அவன் போடுவான். ஸோ வந்து ரொம்ப நேரம் இருந்தேன்னா அதுக்கு அதிகமாக இருக்கு, இல்லாட்டி கொஞ்சம் கம்மியான மார்க். ஸோ அப்போ டூ ஃபாலோ அப்போ நம்ம பண்ணணும்னு என்ன, பாப்புலர் வெப்சைட் டூ ஃபாலோ லிங்க்ஸ் இருந்ததுன்னா நல்லது. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம மேனுவலாக தான் என்ட்ரி போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி கிவ் மீ 10 பாப்புலர் வெப்சைட்ஸ் வித் டூ ஃபாலோ அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அது கேட்டு பார்க்கலாம், அதையும் கேட்கணும். ஸோ அப்படி நம்ம போட்டோம்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் பேக்லைன்ஸ் நம்ம பண்ணுறதோட. இப்போ எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் இந்த பேக்லைன்ஸ் வந்து இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் டைரக்டரி. இது வந்து லோக்கல் எஸ்இஓக்கு நான் யூஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் பிஸ்னஸ் டைரக்டரினா ஜஸ்ட் டயல், சுலேகா, நம்மளோட பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்லாம் வச்சிருக்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி சைட்ஸ். ஸோ அங்கே வந்து நம்மளோட லிங்க் கண்டிப்பாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் டயல், சுலேகா, எல்லோ பேஜஸ், இந்த மாதிரி சில சைட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ இதில் கொண்டே நீங்கள் லிங்கை பிளேஸ் பண்ணணும்னா இங்கே போய் தேடணும். ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது பிஸ்னஸ் டைரக்டரி பொறுத்தளவுக்கு. ரெட்ரி இன் கோயம்புத்தூர்
ஸோ நார்மலி இந்த ஜஸ்டியல் சுலேகா இதெல்லாம் நம்ம என்ட்ரு பண்ணியிருப்போம். கொஞ்சம் ஃபேமஸ் இல்லாத வெப்சைட் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா 2வது பேஜ் 3வது பேஜ்ல இருந்து போங்க. இப்போ ஃப்ரீ லிஸ்டிங் இந்தியா எப்படின்னு போய் கிளிக் பண்ணிட்டு இதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆஃபீஸ் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். கிரியேட் லிஸ்டிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்ப்போம். நான் ஒன்று சாம்பிள் நான் காமிக்கிறேன். 360covid.com. இப்போ லிஸ்ட் பிஸ்னஸ் கிரியேட் அக்கௌண்ட் லெட்ஸ் சே மோகன் மொபைல் நம்பர் வந்து 95. நீ மோஸ்ட்லி ஆஃபீஸ் நம்பர் கொடுத்து இல்லாட்டி உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கும். கிரியேட் அக்கௌண்ட் இது பெய்டு, அதனால தான் நம்ம ஃப்ரீன்னு தேடுறோம். 100 per year கம்ப்ளீட் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்கு. ஸோ எஸ்இஓ வந்து எல்லாமே கொடுக்க சொல்கிறாங்க. பட் இந்த வெப்சைட்டே எவ்வளோ ஃபேமஸ்ன்னு தெரியாது, அதனால நம்ம காசு கொடுத்து நம்ம பண்ணலாம். செக்கும் பண்ண முடியாது. அப்போ இன்னொரு வெப்சைட் பார்க்கலாம். இதில் போயிட்டு reach Coimbatore, add listing. Category is only education. Sometimes OTP கேட்கும். இதுதான் லிங்க் முக்கியம். வெப்சைட் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பேக் லிங்க் யூஸ் ஆகும். வெப்சைட் இல்லைன்னா பெரிய இது இருக்காது. இப்போ ஒரு பேக் லிங்க் நம்ம கிரியேட் ஆகுதுங்களா, இது அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பேக் லிங்க் கிரியேட் ஆகும். இங்க இருந்து டிராபிக் வருதா இருந்ததில்ல. நான் அப்ப என்ன பண்றேன், பாப்புலர் இல்லையோ மினிமம் அந்த 6 மார்க்கோ 4 மார்க்கோ அதுக்கு நான் எய்ம் பண்றேன். மெயில் வந்திருக்கான்னு பார்ப்போம். Thank you for your business listing. நாளைக்கு ரீச் இதில் யார் வர்றாங்களோ மேபி இங்கே வந்து டைரக்டரி இந்த மாதிரிலாம் தான் பார்க்குறாங்க. எஜுகேஷ்னல் கன்சல்டன்சிக்குள்ளே வர்றாங்க. டைரெக்டாக கூட கூகுள்லேருந்து வருவாங்க. இதில் பார்க்குறப்ப நம்மளோட இது இருக்கா, அவன் இன்னும் வந்து அப்ரூவல் பண்ணாமல் இருப்பாங்களா இருக்கும். இதில் இருந்தது அப்படின்னா கிளிக் பண்ணாங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு இது இருக்கும், வியூ ஆல் வெப்சைட். இங்கே கிளிக் பண்ணாங்கன்னா டிராஃபிக் வருதுன்னு அர்த்தம். இப்போ என்ன, அது அட்வைஸ்ல இருந்து அந்த ரீச்ல இருந்து அட்வைஸுக்கு ஒரு லிங்க் போயிடுச்சு. இதுதான் பேக் லிங்க்ஸ் நம்ம கிரியேட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வி ஷுட் கிவ் ஃபார் பிஸ்னஸ் டைரக்டரி. அதாவது இப்போ நான் காமிச்சு பார்த்தீங்களா, அப்போ பிஸ்னஸ் டைரக்டரி இன் கோயம்புத்தூர், அதில் ஒரு 2nd பேஜ் 3rd பேஜ் 4th பேஜ் 5th பேஜ். பிஸ்னஸ் டைரக்டரி இன் திருப்பூர். அடுத்தது நம்ம ஆடியன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்து வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் நம்ம இருக்கிற இடம், ஆடியன்ஸ் எங்கிருந்து வருவாங்களோ அங்கேயும் நம்ம பண்ணணும். அதுவும் முடிஞ்சுதா, பிஸ்னஸ் டைரக்டரி இன் பெங்களூர், ஆன்லைன் ட்ரைனிங்கோ இல்லை ஜென்ரலாக ஒரு லிங்க்குக்கு ஈவெண்ட்டோ சர்வீஸ் நம்ம கொடுக்கலனாலும் பண்ணலாம். இதே ஆப் இன் கோயம்புத்தூர் ஆஸ்திரேலியாவில் போய் கொண்டு நீங்கள் பண்ணலாம். கூகுளை பொறுத்தளவுக்கு பக்கத்துலேயே இருந்ததுன்னா மார்க் அதிகமாக இருக்கும், தூரமாக போகிற மார்க் குறைவாக இருக்கும். ஆனால் பேக் லிங்க்ஸுங்கிறத நம்மளுக்கு கன்சிடர் பண்ணணும். புரிஞ்சுங்களா? அப்படியே ஒரு டவுட். இப்போ வந்து அந்த டிராஃபிக் கிரியேட் பண்றது வந்து நம்ம அந்த வெப்சைட்டை கிளிக் பண்றத வச்சுதான் அந்த டிராஃபிக் கிரியேட் ஆகுதுன்றது தெரியும். அப்போ நம்ம வெப்சைட்டுக்கு எப்படி அதிக டிராஃபிக் இருக்குன்னு எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதான் சொன்னாங்க உங்களுக்கு அந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று சொன்னோம்ல. எஸ் சார். கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா எங்க இருந்து வந்திருக்குது அப்படிங்கறத ட்ராக் பண்ணி கொடுக்குங்க கூகுள். ஓகே சார். அந்த டூல் உங்களுக்கு நான் சொல்லி தர மாட்டேன், செப்பரேட்டா வரும். பட் இதுலயே நம்ம பாத்துறலாம். ஓகே சார்.
ஸோ அது இந்த இந்த ரீச் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். அந்த ஓரளவுக்கு அவங்களும் ட்ராக் பண்ணி தராங்க. ஃப்ரீ டூல் தான் அது. பட் அதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். மந்த்லி நம்ம வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் வர்றாங்க, கூகுள் மூலமா வர்றவங்க எத்தனை பேர், அதர் வெப்சைட் மூலமா வர்றவங்க எத்தனை பேர், பெய்டு கேம்பெயின் மூலம் இதில் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி தர்றாங்க. ஓகே சார். குயிக்கர், ஓஎல்எக்ஸ், கிளிக் இந்தியா இந்த மாதிரி சில சைட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. கிளாசிஃபைட்ஸ் பியர் டு பியர், ஒன்று வாங்க ஒன்று விற்க, நம்மளோட பொருளை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் கிளாசிஃபைட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன தேடணும்? ஃப்ரீ கிளாசிஃபைட்ஸ் இன் கோயம்புத்தூர், அது வெப்சைட் இன் கோயம்புத்தூர் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில சைட்ஸ் எல்லாம் வரும். இப்போ இவங்கெல்லாம் கூட விடுறதில்ல. நம்ம வெப்சைட்டை வந்து அந்த இடத்துல பண்ணுறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க. ஒரு நார்மலான சைட்ஸ்ல எல்லாம் வந்து விட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் தெரியுது, எல்லாரும் வந்து லிங்கை பிளேஸ் பண்ணிட்டு போறாங்க பேக் லிங்காக அப்படிங்கிறதுக்காக விடுறது, லிங்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஃப்ரீ கிளாஸ்மேட்ஸ் இந்த மாதிரி போங்க. கொஞ்சம் ஃபேமஸ் இல்லாத எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக லிங்கை பிளேஸ் பண்ணலாம். அதுக்கு உண்டான மார்க் குறைவு தான், அதுலேருந்து டிராஃபிக்கோ வரப்போறது இல்லை. பட் அந்த பேசிக் மார்க்ஸுங்கிறத நம்ம எடுக்கலாம். ஸோ இதில் போயிட்டு போஸ்ட் அண்ட் ஆட், இது ஆட் தான், இந்த பியர் டு பியருங்கிறப்ப ஆட் தான், பிஸ்னஸ் டைரக்டர் மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் நம்மளோட வெப்சைட் லிங்கை வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்டை பண்ணணும்னா வெப்சைட் லிங்கை காமிச்சா தான் முடியும். ஸோ அதில் பெய்டு இதில் சில பேர்லாம் மாறிட்டாங்க. எனக்கு வந்து கிளாஸ்மேட்ஸ் இப்போலாம் பெருசாக அது ஒரு இதாக இருக்கல. பட் நார்மலாக இது மாதிரி நிறையா பண்ணலாம். நான் உங்களுக்கு முக்கியமானது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Q&A ஃபோரம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்படின்னு யாராச்சும் தேடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் வருதுன்னு பாருங்க. ஏஐ ஆன்சர் வருது, அடோப் ஃபார் பிஸ்னஸ் அங்கே ஒரு கொஸ்டின்ஸ் வருது, இன்வெஸ்டோபீடியா அங்கே ஒன்று வருதுங்க, யூடியூப் வருது, விக்கிபீடியா வருது, ஆரக்கிள் வருது, கோர்ஸ்ரா வருது, சேல்ஸ் இது மாதிரி வருது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் கோயம்புத்தூர், ஸ்லைட் ஷேர்னு ஒன்று வந்திருக்கீங்க, பிடிஎஃப் அங்கே வருது, ஸ்கில்ஸ் இதுன்னு வந்துருக்கு. இப்போ நான் பர்டிகுலராக உங்களுக்கு காமிக்க வந்தது என்னன்னா கோரோ அப்படின்ட்டு ஒரு Q&A ஃபோரம் தான் காமிக்க வந்தேன். இந்த மாதிரி அதான் ஒரு கொஸ்டின் கேட்க ஒருத்தர் ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும் இந்த ஃபோரம்ஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து நம்மளோட வெப்சைட் லிங்கை பிளேஸ் பண்ணிருக்கோம். வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதில் வந்து லிவ்ஸ் இன் லக்னோ அசுதோஷ் கோயல்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் அட் ஃப்ரீலான்சர். இவர் வந்து பேக் லிங்க்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண மாதிரி ஐஏஎம் ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் எழுதியிருக்காரு. பட் என்னன்னா இவர் லிங்க் எதுவும் கொடுக்கல. ஆக்சுவலாக இந்த இடத்துல லிங்க் கொடுக்கணும், அப்போதான் ஒரு பேக் லிங்க்ஸ் வரும். இவங்க லிங்க் கொடுக்கலைன்னா இவங்க காமனாக எழுதியிருக்கிறாங்க, பர்டிகுலர் கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணி எழுதுற மாதிரி எழுதலை. ஆனால் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஐஏஎம் ஸ்கில்ஸ் ஒன் ஆஃப் த ரெனவுட் இன்ஸ்டியூட் ஃபார் ஆன்லைன் ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. லிங்கை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இது வரும். வேற யாராச்சும் எழுதியிருக்காங்களான்னு பார்ப்போம். இவங்களும் யாரும் லிங்க் இது பண்ணல. பேக் லிங்க்ஸ்னு எழுதுறவங்க கண்டிப்பா லிங்க் இது பண்ணுவாங்க, இல்லாட்டி இவங்கள சும்மா ஒரு ஆர்டிகல் எழுதுற மாதிரி ஆயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா ஜாவா கோர்ஸ் கோயம்புத்தூர், ரொம்ப குறைஞ்சிருச்சு. சரி, இந்த இடத்துல லிங்க் பிளேஸ் பண்ணி எழுதுவாங்க. நீங்க ஒரு கண்டென்ட் நீங்கள் எழுதுங்க. எந்த கொஸ்டின் உங்களுக்கு சரியானது இல்லைன்னா நீங்களே ஒரு கொஸ்டினை கேட்டு எழுதுங்க. இல்லை அந்த கொஸ்டின் எடுத்து ChatGPT போட்டு ரிசல்ட் எடுத்து அப்படியே நீங்களே போஸ்ட் பண்ணுங்க. இதில் ஒரு அக்கௌண்ட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்னன்னா இங்கிருந்து பண்ணதுக்கப்புறம் Q&Aல எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் ப்ரொஃபைலை பார்த்து யாராச்சும் வந்தாலும் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவரோட ப்ரொஃபைலை பார்த்து வந்தாங்கன்னா இவங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு ஜாபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஐ ஒர்க் அட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ரொஃபஷனல், ஓரளவுக்கே வந்து பேக்லிங் கொடுத்துருக்காங்க. ஆத்தர் ஆஃப் சிட்டி ஆஃப் விக்டரி. ஸோ
ஸோ கண்டென்ட்ல கொடுக்காம அதுல கொடுத்துருக்காரு. சம்மரைஸ் திஸ் சாட் ஜிபிடில கூட நான் சம்மரைஸ் பண்ணுவேன். ஸோ Q&A forum அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபிடி. இது இப்போ அவுடேட்டட் ஆயிடுச்சுங்க. ஸ்லைட் ஷேர் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. நீங்க பிபிடி சப்மிஷன் சைட்ஸ் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இதெல்லாமே கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி இருக்காது. இந்த பிசினஸ் டைரக்டரி ஒன்று தான் கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம். பிபிடி சைட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள போனீங்கன்னா நிறைய காமிக்கிறது. இதெல்லாம் வந்து பிபிசி சப்மிஷன் சைட், டொமைன் அத்தாரிட்டி என்னன்னு. அப்போ இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பெரிய சைட் தான் இருக்கும். பெரிய சைட் தான், இப்பதான் டவுன் ஆக மாட்டிருக்கு. rapidshare.com. இது வந்து பிரஸ் ரிலீஸ் தான். கன்வெர்ட் பிடிஎஃப், நம்ம வந்து பிடிஎஃப் சப்மிஷன் சைட்ஸ்னு பார்த்தோம், தப்பா கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டிகல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்டிகல் நிறைய சைட் இருக்கும், அதில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதில் வந்து ஒரு பிபிடி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஒரு பிபிடி கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் அதில் சப்மிட் பண்ணலாம். ஸோ அங்கே உங்கள் ப்ரொஃபைலில் வந்து உங்களோட லிங்க் கொடுப்பீங்க. appincoimbatore.com கொடுத்தீங்கன்னா யாராச்சும் அதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலில் வந்து தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை பிபிடிக்குள்ளேயே வந்து appincoimbatore.comனு நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் கிளிக் பண்ணாத மாதிரி தான் ஒரு ஆப்ஷன். கிளிக் பண்ணுற மாதிரி வரும்னா நம்ம ப்ரொஃபைலுக்குள்ளே தான் நம்ம அந்த லிங்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சைட்டுக்கு மாறும். பட் நம்மளோட வேலை என்னன்னா லிங்க் எங்கேயோ ஒரு பிளேஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலையாக நினைக்கிறதுனால கிளிக் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க, இதை படிப்பாங்க படிக்க மாட்டாங்களா ரெண்டாவது. அதுதான் சொன்னா அதுக்கு தகுந்த மார்க் வந்துட்டே இருக்கும். எங்கேயோ ஒரு சைட்ல ஒரு லிங்க் இருக்குன்னா ஒரு மினிமல் மார்க் வரும். அதே சைட்ல எப்பாச்சும் யாராச்சும் நம்மளை பாக்குறாங்க, அந்த பேஜவே பாக்குறாங்கன்னா தான் அதுக்கு ஒரு மதிப்பு வரும். கிளிக் பண்ணா அதுக்கு ஒரு மதிப்பு இப்படிதான் வந்துட்டு இருக்கும். நம்ம ஒர்க் பண்றது பேசிக் மார்க்குக்காக ஒர்க் பண்ணுங்க. குவாலிட்டியா ஒர்க் பண்ணணும்னா கண்டிப்பா அந்த டூ ஃபாலோ பிஏடி இதெல்லாம் நல்லா இருக்கணும். பாப்புலரான சைட்டு, அதுல டிஏ நல்லா இருக்கணும். அதுல இருந்து டிராபிக் வர்ற மாதிரி பண்ணீங்கன்னா தான் முடியும். அது அந்த நீடு வர்றப்ப நீங்க பண்ணலாம். நான் அதையும் சொல்றேன் எப்படி பண்றது அப்படின்ட்டு. பணம் கொடுத்து பண்றது இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் ரிலீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. பிரஸ் ரிலீஸ்ங்கிறது என்னது? இப்ப நம்ம நார்மலா ஒருத்தர் போய் பேசுறாரு, அது டிவியில் அத்தனை பேர்த்துக்கு போகுது, 10 மைக்கு நீட்டுறாங்க, அவர் பதில் சொன்னோன்னே 10 லட்சம் பேர்த்துக்கு ரீச் ஆகிடுது. அப்படிங்கிறப்ப அதுதான் ப்ரெஸ் மீட், ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஆன்லைன்ல நடந்தால் எப்படி இருக்கும்? ஸோ ஆன்லைன்ல நான் ஒரு இதை லான்ச் பண்றோம், அது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறது. ஸோ இதை நான் இன்னைக்கு மட்டும் சொல்றேன், ஆனால் இது மட்டும் நீங்க ஒரு ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க. ஒரு பெரிய இது இல்லை, பட் அது ஒரு ப்ராசஸாக தான் வரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்றது. ஆனால் ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று நீங்க ஃப்ரீ அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஃப்ரீ, ஏன்னா ஃப்ரீ ப்ரெஸ் ரிலீஸ் இப்போ யாரும் கொடுக்கறது இல்லை பெருசா. ஃப்ரீ ப்ரெஸ் ரிலீஸ் இந்த மாதிரி சில சைட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல போயிட்டு ஒரு சைட்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஏதாவது புதுசா நம்ம லான்ச் பண்றோம், இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித் ஏஐ நம்ம லான்ச் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒன்று மட்டும் பண்ணுங்க. எனக்கு நான் இதில் ஸ்டெப்ஸ் காமிக்கலன்னா ஒவ்வொரு சைட் ஒரு மாதிரி இருக்கும். பட் இதுதான், இந்த மாதிரி போய் இமெயில் ஐடி, பிஸ்னஸ் நேம் கொடுங்க, பிஸ்னஸ் டைப் என்னன்னு சொல்லுங்க, வெப்சைட், ஹோம் பேஜ் கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். இல்லை ஜென்ரலாக ஆல் அவர் கோர்சஸ் வி ஆர் மாடிஃபைங் ஆஸ் பர் ஏஐ அப்படிங்கிற மாதிரி போட்டு ஹோம் பேஜ் கொடுங்க. இல்லை பைத்தான் கோர்ஸ்னா பைத்தானோட வெப்சைட் லிங்கே கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அவர் கண்டென்ட் கேட்கும், அது சாட் ஜிபிடியில் போடுங்க. இந்த மாதிரி நான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும்,
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வித் ஏஐ வந்து லான்ச் பண்றோம் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே கொடுக்குற கண்டென்ட் அதில் போடுங்க. ஸோ அதில் லிங்க் அலோவ் பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு தெரியும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு பண்றது இல்லை. லிங்க் அலோவ் பண்ணாங்கன்னா அங்கே கொடுத்துருங்க. இல்லைன்னா இந்த ப்ரொஃபைல்யாச்சும் நம்மளோட லிங்க் இருக்கு. ஸோ இது மட்டும் ஒன்று பண்ணிட்டு வந்திருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் புக் மார்க்கிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெடிட், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சில சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட சைட்ஸ் எல்லாம். ஸோ அதுலேயும் போயிட்டு நம்மளோட லிங்கை பிளேஸ் பண்ணி ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து மேனுவலாக சார் நம்மளால பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மேனுவலாக பண்ணுறதுனால குவாலிட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை இதை நம்ம போய் ஒவ்வொன்றா தேடி பிடிச்சி பண்ணுறதுன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் விரும்புறது இல்லை. இது ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் மாதிரி இருக்கு, இதை நான் பண்ணுனா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படிங்கிறது வந்துச்சு. பட் அதனால தான் இன்னும் பேக்லிங்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்காங்க. பட் இதுவே வந்து நீங்கள் பணம் கொடுத்து பண்ணுறதும் இருக்கு. ஸோ பேக்லிங்ஸுங்கிறது நம்மளுக்கு தேவை. ஆஃப் பேஜ் எஸ்இஓ தேவை. ஏன்னா வெறும் ஆன் பேஜ் இருந்தாலும் வரலாம், ஆனால் இது இருந்ததுன்னா சப்போர்ட்டிவ் வரும். ஸோ அதனால பேக்லிங்ஸ் நம்ம பண்ணணும். ஒன்று பணம் கொடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து அலோவ் பண்ணுறான். எதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல பிஏடி இருக்கிற அவங்களோட சைட்ல மட்டும் உங்களோட கண்டென்ட் வர்ற மாதிரி இருந்ததுன்னா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க, 1,00,000 வெப்சைட்ல உடனே நான் பிளேஸ் பண்றேன் உங்க லிங்க், எனக்கு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படிமா. சரி, நம்ம மேனுவலா பண்ணா எத்தனை நாள் பண்றது, அதுக்கு ஒரு 10,000 கொடுத்தா ஓகேன்னு பண்ணி நான் ஸ்பேம் சைட்ஸ்ல எல்லாம் உடனே நம்மளோட வெப்சைட் லிங்கை பிளேஸ் பண்ணிடுவாங்க. அப்ப ஸ்பேம் சைட் தப்பான வெப்சைட்ல நம்மளோட லிங்க் இருக்கு அப்படின்னா கூகுள் அதை பார்த்துட்டு நம்மளே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி போகாதீங்க. பணம் கொடுத்து பண்றது அப்படின்னா இப்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து நியூஸ் பேப்பர்லாம் இருக்காங்க, அவங்க சில சமயம் ப்ரெஸ் ரிலீஸ் பண்றாங்க. இதே மாதிரி டிஜிட்டலா பண்றாங்க, நியூஸ் பேப்பர்ல வராது, டிஜிட்டல் இதுல பண்றாங்க. அவங்க 10,000 5,000 வாங்கினாலும் அவங்களோட ரீடர்ஸ்க்கு நம்மளோட வெப்சைட்டை கொண்டே பண்ணுவாங்க. ஸோ ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனோட வெப்சைட்ல மட்டும்தான் இருக்கும், அவர் சிஸ்டர் கன்சர்ன்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா டிராபிக் உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ டிராபிக் வர்றதுனால உங்களோட வெப்சைட் வந்து பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அதை ஒரு ஆஃப் பேஜுக்குள்ள அதை கொண்டு வர்றாங்க. மற்றபடி நீங்க பணம் கொடுத்து எங்கேயும் பண்ண வேண்டாம், நம்ம தான் பண்ணணும். இதை இன்னும் ஸ்மார்ட்டா பண்றதுக்கு டுமாரோ நான் சொல்றேன் உங்களுக்கு. கூகுள் அனாலிட்டிக்ஸ் இந்த மூணை வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு வர்றப்ப ஒரு பிசினஸ் டைரக்டரியும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா ப்ரெஸ் ரிலீஸ் வந்து இவன் கொஞ்சம் பழைய சைட்ஸ்ல ஒன்று சப்மிட் பண்ணுவாங்க, நல்ல சைட்டான்னு தெரியாது. பட் ஒன்று மட்டும் ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சுங்களா இருந்து அபிநயா சார் கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குதுங்க. எஸ் சார், புரிஞ்சது சார். ஸோ நாளைக்கு வரப்ப ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க. இதுல ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீல்டு மட்டும் அதை கேட்டு நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஒன்று பண்ணி அந்த லிங்க் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு பிசினஸ் டைரக்ட்லி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. மீதி வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி பிஏடி எவ்வளவு எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறதே நம்ம பார்க்கலாம். ஆப் இன் கே நம்ம பண்ணிரலாமா சார்? ஆப் இன் அதுக்கே பண்ணிருங்க, அதுக்கே பைத்தான் கோர்ஸ் அந்த மாதிரி இதை பண்ணுங்க. ஓகே சார். நாளைக்கு வந்து ஸ்மார்ட்டா எப்படி பேக்லிங்க் நம்ம பண்றது ஒரு டூல் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன், செம்ரைஸ் டூல் அப்படின்ட்டு இருக்கு. அப்புறம் கூகுள் அனாலிட்டிக்ஸ் இத்தனை பார்க்க முடியுமா தெரியல, 1-2 நம்ம பார்க்கலாம் நாளைக்கு. ஓகே, நீங்க பண்ணிட்டு நீங்க பண்றதா சொல்லுங்க. நான் சஞ்சய் ஒருத்தரையும் இது பண்றேங்க, 1 or 2 days கழிச்சு நீங்க இன்னைக்கு பாருங்க. அவருக்கும் டெய்லி ஒரு 10 பேக்லிங்க்ஸ் நீங்க பண்ணி அனுப்புற மாதிரி பாருங்க. அப்போ ஒவ்வொரு பேக்லிங்க்கு நீங்க கவுண்ட் வச்சுக்கலாம். மேபி என்னன்னா நீங்க புது வெப்சைட்டுக்கு எடுங்க, ஏஐ ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட், ஜென்ஏஐ கோர்ஸ், மெட்டாட்ஸ் கோர்ஸ், இல்லை எஸ்இஓ கோர்ஸ் நாங்கள் இன்னைக்கு பண்ணிடுறோம், அதுக்கு கூட பண்ணுங்க. சார் அந்த பாட்கோவைக்கு அது வரவே இல்லையா சார்? அந்த ரிவ்யூ பாட்கோவை வரலைங்க அது. சரி சரி, நாளைக்கு காலையில் வந்து ஞாபகப்படுத்துங்க, நான் பார்த்துறேன். ஓகே சார். ஓகே சார். பார்த்துறேன்.